ரேவதி சேகர் ஃபேமிலியிலேருந்து சமயபுரம் ஸ்ரீரங்கம் அது டூர் போன இடத்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்கன்னா சமயபுரத்துலேருந்து கிளம்பி நேராக 108 திவ்ய தேசத்தில் முதல் தேசமான ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டோம். ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததும் எங்கள் வேன் நின்ன இடமே வடக்கு கோபுர வாசலில் தான் நின்று எங்களை இறக்கி விட்டாங்க. நாங்கள் எல்லாம் அங்கே ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு தாயார் சன்னதியை பார்க்கறதுக்காக போனோம். அப்போ பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம் பூவு இந்த மலர்லாம் அம்பாளுக்காக அது 300 சொன்னாங்க. எங்கள் குரூப்பில் யாருமே வாங்கலை. 300 போட்டு வாங்கக்கூடிய அளவுக்குலாம் எங்கள்கிட்ட காசு கிடையாது. அதனால் ஒரே ஒரு தாமரை பூ மட்டும் எங்கள் குரூப்பில் வாங்கிட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். எங்கள் குரூப்பில் நிறைய பேருக்கு அந்த மனோரஞ்சிதம் பூவை பார்த்ததுமே ஆச்சரியமாக இருந்தது, இப்படி கூட ஒரு பூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் க்யூவில் நிற்கிறதுக்காக அந்த சுற்றுச்சுவர்லாம் தாண்டி போனோம். தாயாரை பார்த்துட்டு திரும்ப ரங்கநாதரை பார்க்கறதுக்காக அந்த மணல் வெளியெல்லாம் கடந்து வந்தோம். அங்கே என்ன போட்டிருந்தாங்கன்னா 1:30 மணிக்கு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பசியை கூடவும் பொருட்படுத்தாமல் சாமியை பார்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் உக்காந்துட்டோம். உக்காந்தா என்ன பண்ணுறாங்க, 2:30 மணிக்கு தான் அப்புறம் சாமியை பார்க்க விட்டாங்க. அப்புறம் மணி 3:30 ஆச்சு. அதுக்கு பிறகு தான் போயிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நல்லா கண் குளிர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம்னா இங்கே தங்க கோபுரம். இது என்ன பார்க்கக்குள்ளே என்ன தோணுதுன்னா, இது ராமரோட குலதெய்வமாச்சே அப்படின்னு தோணுச்சு. அதை முடிச்சுக்கிட்டு அடுத்ததாக நேராக எங்கள் குரூப்பு ஃபுல்லாக அன்னதானத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்டக்குள்ளே மணி 4. சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த தங்க கோபுரத்தை பார்த்துட்டு வெளியே வரக்குள்ளவே அந்த தங்க பள்ளியை பார்த்தோம். செவுத்துக்கு மேலே உயரம் இருக்கும். அதை பார்த்துட்டு திரும்பவும் அந்த விமானம்தான். இதெல்லாம் பார்க்கக்குள்ளே என்ன தோணுதுன்னா, இங்கெல்லாம் ராமானுஜர் நடந்த இடத்துல நம்மளும் நடக்கிறோமே அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு பரவசம். இந்த கோபுரம் எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ராமானுஜர் நடந்தார்,